இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டில் பொருளாதார வளர்ச்சி 11.19% இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நண்பர்களே. கவர்னர் உரையில் தகவல் பாருங்கள். 11.19% பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு முதலிடம் இந்தியாவிலேயே. அதுக்கு என்னென்னா நிறையா திட்டங்கள் ஆரம்பிச்சிருவாங்களா, அந்த திட்டங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. மகளிர் முன்னேற்ற திட்டம், ஓகேங்களா. மகளிர் முன்னேற்ற திட்டம் என்னென்ன அப்படின்னு பாருங்கள். மகளிர் விடியல் பயண திட்டம் எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா 2021 மே. அதன் மூலம் மாதம் 850 ரூபா சேவ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் செப்டம்பர் 15, 2023, ஓகேங்களா, மாதம் 1000 ரூபாய் வழங்குவாங்க. அதுக்கப்புறம் தாயுமானவ திட்டம்னா முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் 19.34 லட்சம் குழந்தைகள் பயன்பெறுகின்ற வருகின்றன. மாணவிகளுக்காக மூவலூர் ராமாமிர்த திட்டத்தின் மூலம் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குறாங்க. பெண்களுக்கு நவீன கூடிய நியாயமான கட்டணத்தில் பாதுகாப்பான தோழி விடுதிகள். அதுக்கப்புறம் வயது முதிர்ந்தவர்களுக்கு ஆதரவாக உறுதி செய்யும் பொருட்டு 25 அன்பு உறைவிட இல்லங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அயோத்திதாச பண்டித குடியிருப்பு முன்னேற்ற திட்டத்தின் கீழ் ஆதிரான மக்கள் வசிக்கும் பகுதியில் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான உட்கட்டமைப்பு வசதி. தொல்குடி திட்டத்தின் கீழ் பழங்குடிய முன்னேற்றத்துக்காக 1000 கோடி ரூபாய் மதிப்பில் உட்கட்டமைப்பு வசதி முன்னேற்றப்பட்டுள்ளன. அதுக்கப்புறம் பாருங்கள், 7% உள் ஒதுக்கீடு எதுக்கு அப்படின்னா, அரசு பள்ளி மாணவர்களுக்கு உயர்நிலை தொழில் கல்வி படிப்புகளில் 7.5% உள் ஒதுக்கீடு அளிக்கப்பட்டு வந்துள்ளன. அதை பாருங்கள். கல்லூரிகளிலும் சேரும் மாணவர்களில் கல்வி விடுதி மற்றும் போக்குவரத்து ஆகியவற்றிற்கான கட்டணத்தில் அரசு ஏற்றுக்கொள்கிறது. அது கடந்த 5 ஆண்டுகளில் இவ்வளோ 703 கோடி ஆயிருக்கு நண்பர்களே. இடையில ஒரு பாயிண்ட் பாருங்கள். தொழில் தொடங்கப்பட்டு இதுவரை 8440 பயணிகளுக்கு 164 கோடி மானியம் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் நன்னிலம் மகளிர் நில உரிமை திட்டத்தின் கீழ் 1026 ஆதிதிராவிட மகளிருக்கு 50 கோடி மானியம் அளிக்கப்பட்டு அவர்களுக்கு தற்போது நில உரிமையாளராக உயர்த்தப்பட்டுள்ளன. பாருங்கள், தமிழ் புதல்வன் திட்டம் சொல்லியிருக்காங்க. புதுமை பெண் திட்டம் எப்போ ஆரம்பிச்சுப்பாங்க? 2 வாட்டி ஆரம்பிச்சிட்டு நண்பர்களே. 5/9/2022 முதல் வாட்டியும், 8/2/2023 2வது வாட்டியும் அதை தொடர்ந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தமிழ் புதல்வன் திட்டம் எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க? ஆகஸ்ட் 9, 2028. ரெண்டுமே ஆகஸ்ட் நண்பர்களே. அதே புதுமை பெண் திட்டம் 2022, இது 2024 9 ஆகஸ்ட். ஓகே நண்பர்களே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்குது. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.